நமக்குள்ள ஏன் ஒரு ஆவியை வச்சிருக்கிறார் தெரியுமா? நம்ம கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக. இப்போ இங்கேயே எங்கேயோ இருந்து என் பேச்ச கேட்டு இருக்கிற எல்லாருக்கும் தமிழ் புரியுது. அதனால தமிழ் அப்படிங்கிற ஒரு மீடியாவை நான் யூஸ் பண்றேன். இப்ப தேவன் எனக்குள்ள அவர் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மீடியாவை வச்சிருக்கிறார், ஒரு சாதனத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் என்ன பேரு? ஆவி. அது என்ன செய்யும் தெரியுமா? எப்போதுமே எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஆவி எரிய எரிய நானும் பிரகாசம் உள்ளவனாய் இருப்பேன். அந்த பிரகாசத்தை சகிக்க முடியாத ஒருத்தன் வந்தான். ஏன்னா அவன்கிட்ட பிரகாசம் இருக்கல. ஏன்னா அவன் ஒரு காலத்துல ஒளியின் தூதனாய் இருந்தவன். அவன் பெருமை கொண்டதுனால அந்த ஒளியை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். அதனாலதான் பவுல் பிற்காலத்தில் எழுந்து சொல்றாரு, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்வான்? தரித்துக் கொள்ளுவான். He is not the angel of the light, but he will act like the angel of the light. ஒளியின் தூதனை போல நடிப்பான். இன்னைக்கு அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறான். நிறைய பேர் அப்படின்னு அப்படியே கத்துரு. உசு குசுன்ற எல்லாமே கத்தருடைய ஆவி கிடையாதுங்க. சத்தமா பேசுற எல்லாமே கத்தருடைய ஆவி இல்ல, அது மைக்க பொறுத்தது. நான் அன்னைக்கு சொன்னேன் பாத்தீங்களா, திருடர்கள் தெருவிளக்கு அடிச்சு நொறுக்கிற மாதிரி, ஒரு வீட்டுக்குள்ள பூந்து திருட விரும்புறவன் கரண்ட கட் பண்ணி விடுற மாதிரி, அவனுடைய உள்ளமாகி ஆத்துமாவுக்குள்ள போய் தான் வேலையை செய்ய முடியல. அதனால எதை ஊதுறான்? பொய்களை ஊதுகிறான். இவங்களும் அந்த பொய்களை ஊதுவதற்கு இடம் கொடுத்ததுனால, நல்லா கவனிங்க, அங்க எரிந்து கொண்டிருந்த அந்த ஆவி என்ன செஞ்சு போச்சு? அணைஞ்சிருச்சு. ஸ்பிரிச்சுவலி they became dead. இதுக்கு பேர் நாங்க பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? தேவன் என்னோடு தொடர்பு கொள்ளும்படி வைத்திருந்த ஒரு கருவி, சாதனம் இப்ப என்ன ஆகி போச்சு? செயல் இழந்து போச்சு. கவனிங்க, ஆவிக்குரியவர்கள், ஆவின்ற வார்த்தைகள் என்ன விளக்க சொல்றேன். ஆவியாயிருக்கிற தேவன் என் காதுக்குள்ள கிசுகிசுன்னு பேசினார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆவியாயிருக்கிற தேவன் உன் ஆவியோடு தான் பேசுவார். அதனால அவர் பேசுகிற அந்த வசனங்களுக்கும் பேர் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? எபிரேயர் 4:12 கூட என்ன சொல்லு? தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயிருக்குதுன்னு சொல்லு. யோவான்ல சொல்றாரு, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, அவர் ஆவியானவர், எனக்குள்ள அவர் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். எதை கொண்டு தொடர்பு கொள்றார் தெரியுமா? அவருடைய வசனம், வார்த்தை என்கிற ஆவியினாலே என் ஆவியை அவர் தொடுகிறார்.